அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஒட்டாந்தர் ஓடிசாமி சுபாஷ் பேசுறேன். இதோ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற விஷயத்த வந்து நல்லா ஒத்து பாக்குறீங்க, அந்த விஷயத்த ஷேர் பண்றீங்க நிறைய பேருக்கு. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு எது வருமானம் வருதா? நாங்க வந்து ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி தூக்கிட்டு வந்து காப்பாத்துறது வேற. ஆக்சிடென்ட் ஆகி சம்பவத்துல இறந்து போயிட்டு என்ன பண்ண முடியும்? உங்க குடும்பத்துக்கு யார் பாப்பா? தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நம்ம பைபாஸ் காவேரிப்பட்டியில 2 வீலர்ல 2 சின்ன குழந்தைங்க, ஒரு புருஷன் மட்டும் 2 பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி அந்த கார் அடிச்சு சம்பவ இடத்துலயே அந்த லேடிஸ் இறந்து போயிட்டாங்க. குழந்தைக்கு தலையில அடிபட்டு கை முறிவு ஏற்பட்டுச்சு. சின்ன குழந்தை. நீங்க நான் தூக்கிட்டுல என்னால கண்களைங்க, எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு குழந்தைய பார்த்து. தயவு செய்து நான் உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், ஹெல்மெட் போடுங்க, உங்க உயிரை நீங்க சேஃப்டியா பாத்துக்குங்க. நான் வேற எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல. ஆக்சிடென்ட் ஆகி உங்களை காப்பாத்துறது 2வது பட்சம். முதல்ல விபத்து நடக்காம தடுத்துக்கிறது தான் உங்களோட வேலை. தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்க. நீங்க மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறதுல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி